ஸோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பல எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்க்க போறோம் கைஸ். இத்தன நாள் வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ், பிளாக்ஸ், அப்புறம் மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அண்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்ம பார்த்துருப்போம். அதேபோல ஜாவா தான் கோட் பண்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க பண்றோம்னா, எக்லிப்ஸ் என்விரான்மென்ட்ல தான் இப்ப கோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். ப்ராஜெக்ட்ஸ் இந்த மீன்ஸ் நீங்க பெருசாலாம் நெனச்சிராதீங்க. ஜஸ்ட் இப்ப கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒரு பேசிக்கான கோட வச்சு இப்படியெல்லாம் லாஜிக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கோட். அதுக்கேத்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ண போறோம். திரும்பி திரும்பி நான் சொல்றேன். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் கோட் லாஜிக். ஓகேங்களா? மெயின் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு இடத்துல இது யூஸ் பண்ணுவோம். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னா, ஜாவா ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ, ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா, ப்ராஜெக்ட்ன்னே போட்டுக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உள்ள நான் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ நான் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஸோ, ப்ராஜெக்ட்குள்ள நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன காட்டப் போறேன்னா, கன்ஸ்ட்ரக்டர எப்படி யூஸ் பண்ணலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்டர்ல நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது 2 வழியா கன்ஸ்ட்ரக்டர யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ, அப்படி இருக்க பட்சத்தில நம்ம இப்ப கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ஏசி, ஏர் கண்டிஷனர் இருக்குல்ல கைஸ் வீட்ல. அந்த ஏசி நம்ம ஆப்பரேட் பண்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ, நான் ஏசின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்ல நான் எப்பயும் போல ஒரு மெயின் மெத்தட உள்ள கொண்டு வந்துக்கிறேன். உள்ள கொண்டு வந்த பின்னாடி, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாரி தான் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர். அத டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னா, பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த பிரின்சிபிள்ஸ வச்சு தான் ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண போறோம். என்ன எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண போறோம்னா, ஏர் கண்டிஷனர். ஏர் கண்டிஷனர வச்சு என்ன பண்ண போறோம்னா, ஆப்பரேட் பண்ண போறோம். 2 விதமா ஆப்பரேட் பண்ண போறோம். எப்படின்னா கைஸ், ஒண்ணு மேனுவலா, அதுக்கப்புறமா இன்னொன்னு நீங்க ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற மாரி. ஸோ, ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல். ஸோ, ஒரு ஏசி நம்ம போடுறோம். போட்ட உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 18 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு ஏசி ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்றது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, மேனுவலா ரிமோட்ல மாத்துறோம். 20 டிகிரி செல்சியஸ் இல்ல 24 அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்கேல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏசி ரன் ஆகணும் அதுக்கேத்த மாரி. ஸோ, இப்படி தான் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பண்ண போறோம். நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர வச்சு என்ன பண்ண போறோம்னா, ஏசி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 18 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்றத நானு காட்டப் போறேன். ஓகேவா? 18 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு இருக்குன்னு காட்டப் போறேன். பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல என்னன்னா, மேனுவலா நான் ஒரு ஏசிய மேனுவலா ஆப்பரேட் பண்றேன். மேனுவலி ஆப்பரேட்டட். மேனுவலா ஆப்பரேட் பண்ணும்போது எனக்கு 24 டிகிரி செல்சியஸ் நான் வைக்கிறேன். ஸோ, எனக்கு அதுக்கேத்த மாரி எனக்கு கூலிங் தரணும். ஸோ, அதுதான் எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகேங்களா? உடனே நம்மளுக்கு கூலிங் எல்லாம் இங்க எதுவும் தரப்போறதில்ல. நம்ம ஆப்பரேட் பண்ணும்போது அந்த ஏசி டிஸ்ப்ளே பண்ணணும். இந்த மாரி 24 டிகிரி செல்சியஸா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் நான் கிரியேட் பண்ண போறோம். இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ, கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. கிளாஸ் நேம் எடுத்துக்கணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரான்தீசிஸ். இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட சின்டாக்ஸ். ஸோ, இது உள்ள நான் என்ன கொண்டு வரப் போறேன்னா, எனக்கு ஏசி எப்படி இருக்குன்னா, ஆ ஏசி எனக்கு இந்த டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு காட்டணும். அத காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏசி டெம்பரேச்சர்
ஏசி டெம்பரேச்சர்ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ, இப்போ வந்துட்டு நானு 1 டிகிரி செல்சியஸ வந்து நான் இங்க காட்டணும். அப்போ நான் என்ன பண்ணணும் கைஸ்? நான் வந்து ஒரு வேரியபிள நான் கிரியேட் பண்ணணும்ல. ஸோ, நான் வந்து இங்க ஒரு வேரியபிள நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ, இன்ட் i வந்து எனக்கு டிஃபால்ட்டா 18ல இருக்கு. அதாவது ஒரு ஏசி டர்ன் ஆன் பண்ண உடனே எப்பயுமே ஒரு டிஃபால்ட் வேல்யூ எல்லாத்துக்குமே இருக்கும். இங்க வந்து எனக்கு ஏசி வேல்யூ வந்து எனக்கு 18ஆ இருக்கணும். ஸோ, இங்க வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்டிஜர் டேட்டா டைப்ல ஐன்றது வந்துட்டு எனக்கு 18 டிகிரி செல்சியஸா டிஃபால்ட்டா இருக்குன்றது ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நான் இங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து நானு அத உள்ள கொண்டு வந்துக்கிறேன். ஸோ, ஐன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஸோ, ஏசி டெம்பரேச்சர் வந்து எனக்கு டிஃபால்ட்டா 18 இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டும். ஸோ, இப்போ நான் வந்து இங்க மெயின் மெத்தட்ல நானு ஏசின்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிடும். இங்க வந்து எனக்கு எந்தவித ரெஃபரன்ஸ் வேரியபிளும் நான் குடுத்து பாயிண்டட் பண்ணி கால் பண்ணணுன்றது அவசியம் இல்ல. ஸோ, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ, நியூன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். இதுதான் நம்ப கிரியேட் பண்ற ஃபார்மேட் ஆப்ஜெக்ட். ஸோ, இப்படி நான் குடுத்துக்கிறேன். ஸோ, ஏசின்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா, ஏசி டெம்பரேச்சர் வந்து எனக்கு 18 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க காட்டணும். ஸோ, இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு ஏசி டெம்பரேச்சர் வந்து இப்ப 18ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. இங்க வேணுனா உங்களுக்கு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம் தான். செல்சியஸ். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது ஏசி வந்துட்டு 18 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது நம்ம மேனுவலா நம்ம காட்டணும். ஸோ, மேனுவலா காட்டுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் நான் இங்க எடுத்துக்க போறேன். பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் ப்ரீவியஸா. எப்படி வந்து ஒரு நார்கின் கன்ஸ்ட்ரக்டரோ இல்ல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். அதே சமயத்துல பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் ஆகும். மெத்தடுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதேபோல டிஸ்கிரைபும் பண்ணியிருப்பேன். ஸோ, இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப பேசாம ஒரு பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர உள்ள கொண்டு வந்துப்போம். ஸோ, பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கும் நம்ம ஒரு கிளாஸ் நேம கொண்டு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாராமீட்டரைஸ் நம்ம போடணும். அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ்குள்ள வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இன்ட் ஐன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா, இங்க வந்து நம்ம இன்டிஜர் டேட்டா டைப்ல தான் நம்ம நம்பர்ஸா ரெப்ரசன்ட் பண்றோம். அதனால இன்டிஜர் ஐ வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்ட பின்னாடி இங்க வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். சேம் ஏசி டெம்பரேச்சர் வந்துட்டு மேனுவலா ஆப்பரேட் பண்றப்ப, அது எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்றத காட்டணும் எனக்கு. ஸோ, அதனால இங்க நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்படி நான் பிரிண்ட் பண்ணும்போது, மெயின் மெத்தடுக்குள்ள நான் போறேன். மெயின் மெத்தடுக்குள்ள போனோனே இத நான் கமெண்ட் ப்ரோமோட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் ப்ரோமோட் பண்ணிட்டு, இப்போ வந்து ஏசின்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ, நான் ஏசின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்து மேனுவலா நான் 24 இருக்கணும் எனக்கு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானு ரிமோட்ல குடுக்குற மாரி வச்சுக்கோங்களேன். அப்படி குடுக்குறேன். ஸோ, இப்படி குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, மெயின் மெத்தட்லேருந்து போயி பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு போய் நிக்கும். பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல நின்னுட்டு எனக்கு ஏசி டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸா எனக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட்டும். ஸோ, இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து ஃபைனலா எனக்கு அவுட்புட் வருது. ஏசி டெம்பரேச்சர் வந்து இப்ப 24 டிகிரி செல்சியஸா மாறிடு அப்படின்ட்டு. ஸோ, வந்து நம்ம இன்னைக்கு ஏசின்ற எக்ஸாம்பிள் பத்தி பார்த்துருந்தோம். மெயின் மெத்தட்ல நான் உங்களுக்கு போட்டுறேன். என்னன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி அதுக்கப்புறமா மேனுவல் ஏசி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ, இது 2த்தையும் நான் திரும்ப உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ வந்து ஏசில இருக்கு. டிஃபால்ட்டா அது வச்சு அந்த ஏசி வந்து ஆப்பரேட் ஆகுது. எனக்கு வந்து இங்க 18 டிகிரி செல்சியஸ் தான் என்னோட டிஃபால்ட் வேல்யூ. அதுக்கேத்த மாரி 18 டிகிரி செல்சியஸ்ல எனக்கு ஏசி வந்து ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து எனக்கு அ இந்த இது 18 டிகிரி செல்சியஸ் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து டிஃபால்ட்டா ரிமோட்ல வந்து 24ன்னு சொல்லி குடுக்குறோம். அப்படி குடுக்கும்போது ஏசி வந்துட்டு எனக்கு 24 டிகிரி செல்சியஸா மாத்தி எனக்கு வந்து ஆப்பரேட் ஆகுது. ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, கன்ஸ்ட்ரக்டர வச்சு ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி. பீஸ் அவுட் கைஸ்.